Hi guys, welcome to our new channel Code Loop. This channel is all about educational purpose. இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிபனாக்கி சீரீஸ் which is asked in a lot of MNC companies like Wipro, Cognizant, Accenture etc. இந்த மாதிரி கொஸ்டினில் அடிக்கடி கேட்குற ஒரே கொஸ்டின் வந்து ஃபிபனாக்கி சீரீஸ். ஸோ now we will get into the video. Fibonacci series using a recursive function in Python. அதாவது பைத்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதோட லாங்குவேஜ் ஃபிபனாக்கி சீரீஸ் யூஸிங் அ ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். இதை எப்படி கால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற பிளாட்ஃபார்ம் என்னதுன்னா விஎஸ் கோட் தான். ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிஃபோர் நம்ம கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபிபனாக்கி சீரீஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். First, it is a sequence of numbers where each number is the sum of preceding two numbers. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் the first two numbers in a series are 0 and 1. ஸோ நம்ம தேர்ட் நம்பர் first number plus second number we will get our third number. The second number plus third number we get a fourth number. அதாவது இந்த சீக்வன்ஸ் அப்படியே ஃபாலோ ஆகி காலாய் போயின்னே இருக்கும். So the sequence look like 0, 1, 1, 2, 3, 5, 8, 13, 24 etc. நம்ம எவ்வளோ வேல்யூ கால் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அதோட அவுட்புட் கிடைக்கிறோம். இதே இதை நம்ம இப்போ கோடில் எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு n ஈக்குவல் டு இன்ட் நம்ம வேல்யூ நம்பரில் இருக்கிறதுனால இன்ட்டில் எடுக்கிறோம். என்டர் த வேல்யூ. ஸோ நம்ம அவுட்புட்டில் நமக்கு இந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இன்புட் எடுக்கிறோம் அண்ட் தென் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதுக்கு எப்பவும் போல் நம்ம ஃபிபனாக்கி ஆஃப் n நம்ம என்ன இன்புட் வாங்கியிருக்கிறோமோ அதான் கொடுக்கணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் இப்போ கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இஃப் n இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு 1, அதாவது இப்போ n 0வாக இருந்தாலுமே 1ஆக இருந்தாலுமே இட் வில் ரிட்டர்ன் த சேம் வேல்யூ 0 ஆர் 1. இஃப் என்னோட வேல்யூ 0வும் இல்லை 1ம் இல்லை, அப்படி இல்லைன்னா நமக்கு அவுட்புட் வேறு எக்ஸிக்யூட் ஆகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ரிட்டர்ன் த சம் ஆஃப் n-1 அண்ட் n-2th டேர்ம் இன் த சீரீஸ். ஃபஸ்ட்டு கோடை சொல்கிறேன், எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன். ரிட்டர்ன் ஃபிபனாக்கி சீரீஸ் n-1 ப்ளஸ் ஃபிபனாக்கி சீரீஸ் n-2. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு 5 எடுத்துக்கிட்டோம்னா ஃபிபனாக்கி 5-1 வேல்யூ அதோட வேல்யூ 4 ஆகிரும். ப்ளஸ் ஃபிபனாக்கி சீரீஸ் 5-2னா 3 ஆகிரும். ஸோ ஃபிபனாக்கியோ வேல்யூவோட 4 நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஸோ ரொம்ப சிம்பிள் ஆகிரும். ஃபிபனாக்கி சீரீஸோட வேல்யூ ஃபிபனாக்கி வேல்யூவோட 3யோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரெண்டையும் ஆட் பண்ணி போடும்போது நமக்கு ஈஸியாகிடும். இதுக்குள்ள டயக்ராம் நான் இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ உங்களுக்கு அது ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன். f of 0 is equal to 1, f of 1 is equal to 1. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இஃபோட ஸ்டேட்மெண்ட்டில் n is less than equal to 1 இருந்துச்சுன்னா நமக்கு அதோட சேம் வேல்யூ தான் நமக்கு அவுட்புட்டாக எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அதில் ஃபிபனாக்கி எடுத்த மாதிரி இப்போ ஃபிபனாக்கி ஆஃப் 0னா 0 தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபிபனாக்கி ஆஃப் 1னா 1 தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நமக்கு ஃபிபனாக்கி ஆஃப் 2 அது வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஃபிபனாக்கி ஆஃப் 1ஓட வேல்யூ நமக்கு தெரியும், ஃபிபனாக்கி ஆஃப் 0ஓட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ 1 + 0 நமக்கு 1 கிடச்சிரும். இப்போ ஃபிபனாக்கி ஆஃபோட 3ஓட வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிபனாக்கி ஆஃப் 2 + ஃபிபனாக்கி ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு நமக்கு இப்போ ஃபிபனாக்கி ஆஃப் 2 வேல்யூன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ 1 + 1 we will get a value 2. இப்போ ஃபிபனாக்கி ஆஃப் 4 போகும். சேம் மெத்தட் தான். நமக்கு திரும்ப இப்போ நமக்கு 5 இப்போ நம்ம இன்புட் 5 கொடுத்துருக்கிறதுனால நமக்கு இன்புட் அந்த 5 வரை நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. அது வரை உள்ள ஃபிபனாக்கி சீரீஸ் நமக்கு இப்போ எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த டயக்ராம் மட்டும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லி இதில் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் இதை அப்சர்வ் பண்ணாலே போதும். இப்போ ஒரு டயக்ராம் ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணுறேன். அது ஃபிபனாக்கி சீரீஸோட ட்ரீ டயக்ராம் நம்ம கொடுத்த இன்புட்டுக்குள்ளே ட்ரீ டயக்ராம். இது கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ திருப்பி கோடுக்குள்ளே போகலாம்.
ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்குள்ள டெஃபினிஷனை ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. எல்ஸ் ரிட்டர்ன் ஃபிபனாக்கி n-1 ப்ளஸ் ஃபிபனாக்கி n-2. ஸோ நமக்கு இப்போ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா. அண்ட் தென் இப்போ வந்து அதை எப்படி கால் பண்ணணும், நார்மலாக நம்ம இங்கே ஃபங்க்ஷன் கால் பண்ணோம். ஸோ நார்மலாக பிரிண்ட் ஃபிபனாக்கி ஆஃப் n கொடுத்தோம்னா நமக்கு மொத்தமாக ஆட் பண்ணி டோட்டல் வேல்யூ கொடுத்துரும். ஸோ நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். லாஸ்ட்டில் ஃபார் I in range of n பிரிண்ட் ஃபிபனாக்கி ஆஃப் I and equal to இன்னும் ஸ்பேஸ் எதுக்கு கொடுத்துருக்குறேன்னா நமக்கு ஃபிபனாக்கி சீரீஸில் என்னென்ன வேல்யூலாம் உள்ளே எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி கொடுத்துருக்குறேன். இப்போ கோடை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இது ஒரு VS கோடு. எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். எஃப்ஐ அப்படின்னா மேலே போய் ஸ்டார்ட் டீபக்கிங் கொடுத்தீங்கன்னா வந்துடும். இதில் வந்து இப்போ நம்ம 5 கொடுப்போம், உங்களுக்கு புரிகிறதுக்காண்டி கொடுக்குறேன். நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தாலுமே வரும். இப்போ நான் 5 கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இந்த வந்துடுச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற வேல்யூ வந்து ஃபிபனாக்கியில் மொத்தம் எத்தனை வேல்யூ வந்திருக்குதுன்னு சொல்லி அவுட்புட்டாக வந்திருக்குது. அண்ட் செகண்ட் லைனில் இருக்கிறது வந்து என்னென்ன வேல்யூலாம் இருக்குதுன்னு சொல்லி வந்திருக்குது. இப்போ வந்து வேறு வேல்யூ கொடுத்து பார்ப்போம். இப்போ வந்து 10 கொடுத்து பார்ப்போம். இங்கே பாருங்கள் 10க்கு இப்போ 10 கொடுத்ததுனால நமக்கு டோட்டல் ஃபிபனாக்கி சீரீஸோட வேல்யூ வந்துருக்குது. நமக்கு செகண்ட் லைனில் என்ன எக்ஸிக்யூட் ஆகிருக்குன்னா ஃபிபனாக்கி சீரீஸோட வேல்யூஸ் என்னென்ன வேல்யூஸ்லாம் அந்த 10 நம்பர்ஸ்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி வந்துருக்குது. தட்ஸ் ஆல். திஸ் ஆல் அபவுட் ஃபிபனாக்கி சீரீஸ். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. மற்றபடி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.